அனைவருக்கும் நமஸ்காரம். பாபாவும் நானும். நம்ம ப்ரீவியஸ் பதிவில் நீங்கள் பார்த்துருந்தேன்னா தெரியும், பிரணதிகா அப்படிங்கிற குழந்தை வெல்கம் ஹோம் சாய்பாபான்னு சொல்லிட்டு அவர் வரவேற்கிறதுக்காக, அதாவது நம்மளுடைய ஆகப்பிரசாதம் அவள் அம்மா கொண்டு போகிறான்னு தெரியாமையே வாசலில் ஒரு கோலம் போட்டு, அது ரொம்ப நல்ல பதிவு, ரொம்ப வைரல் ஆச்சு, ரொம்ப பேர் அதை பற்றி பேசினா. அந்த குழந்தைக்கு இப்போ வயசு 9. ஆனால் அந்த குழந்தை 5 வயசாக இருக்கும்போது ஒரு அற்புதமான விஷயத்த பண்ணியிருக்கா. அது ரொம்ப பிளஸ்டு சைல்டு. ஆனால் அந்த குழந்தை எனக்கு அந்த கோலத்தை பற்றின ஒரு விஷயத்தை அப்டேட் பண்ணியிருக்கா. அதை முதல்ல நீங்கள் கேளுங்கோ. அதுக்கப்புறம் அவளுக்கு 5 வயதில் நடந்த அந்த அற்புதமான சம்பவம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓம் சாய்ராம். ஹாய் ஆண்டி, ஹாய் அங்கிள். அம்மா சொன்னாங்க நான் போட்ட கோலம் வந்து ஒரு உங்களுக்கு நான் அனுப்பிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. நானே எக்ஸ்பெக்ட் பண்ணேன் இது எங்கள் அம்மாவுக்கு பெரிய சர்ப்ரைஸாக இருக்கும் அப்படின்ட்டு. சாய் தாத்தா வந்து எங்கள் வீட்டில் மட்டும் இல்லை, எல்லாத்து வீட்லேயும் இருப்பார். எல்லாத்து வீட்டோட ப்ராப்ளமும் பார்த்து ஃபேஸ் பண்ணி அவங்க ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணி வைப்பார். சாய் தாத்தா மட்டும் இல்லை, எல்லா சாமியுமே உங்கள் கூட துணைக்கு இருப்பாங்க. ஸோ ஓம் சாய்ராம். ஐ லவ் யூ ஸோ மச்டா, ஸோ க்யூட். உண்மையிலேயே எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நீ பேசினது. லாஸ்ட் டைமே நான் அப்டேட் பண்ணணும்னு நினச்சேன். பட் நீ அடுத்தடுத்த பதிவுகள் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தினால இதுவுமே நின்றுருக்கும்னு நினைக்கிறேன். அதுவும் சுவாமியோட அனுகிரகம் தான். அந்த 5 வயசில் அந்த குழந்தை ஒரு விஷயம் பண்ணியிருக்கு. அது நம்ம கூட அந்த அளவுக்கு திங்க் பண்ணியிருப்போமான்னு தெரியாது. ஆனால் அதை கேட்ட உடனே நான் கதறி அழுதேன். அது உண்மை. அதை அந்த பிரணவிகாவோட அம்மா நரேட் பண்ணி சொல்லியிருக்கா நம்மளுக்கு வாய்ஸ் மெசேஜாக. அதை நீங்கள் கேட்டு என்ஜாய் பண்ணுங்க உங்களுக்காக. ஓம் சாய்ராம். அவரோட மிராக்கிள்ஸ் நிறைய இருக்குது. ஆனால் வந்து ஒன் ஆர் ஃபியூ உங்ககிட்ட சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். உங்ககிட்ட நான் சொல்லியிருப்பேன் ஆல்ரெடி, என் பொண்ணு வந்து முன்னாடி கோலம் போட்டு வெல்கம் பண்ணா, சாய என் கையில் பிரசாதம் இருக்குன்னு அவளுக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி. அதே குழந்தை தான் ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதுன்னு நினைக்கிறேன், எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. பட் அவள் ரொம்ப சின்ன குழந்தை. அப்போ பாலிமர் சேனலில் வந்து சாய்பாபா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீரியல் டிஸ்பிளே பண்ணுவாங்க, ஓடுவாங்க, எபிசோட்ஸ் போயிட்டு இருக்கும். அதில் வந்து ஒரு எபிசோட் சாயப்பா வந்து கையில் அந்த திருவோடு அதை வச்சுக்கிட்டு அவர் அப்படியே நடந்து வருவார். அதை பார்த்துட்டு இருந்தோம். நானும் தான் பார்த்துட்டு இருந்தேன். இவன் முன்னாடி சேர் போட்டு உட்காந்து பார்த்துட்டு இருந்தவ பயங்கரமா தேம்பி தேம்பி அழுதா. எங்களுக்கு ஒண்ணுமே புரியல. ஐயோ, குழந்தை நல்லா தான் உட்கார்ந்துட்டு இருந்துச்சு, ஏன் திடீர்னு இப்படி அழுகுது அப்படின்னு கேட்கும் போது அவனால பேசவே முடியல கொஞ்ச நேரத்துக்கு.